ஹலோ, செல்லம், குட் மார்னிங். என்ன பண்ற? இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் எழுந்திருச்சேன். ம். டீ குடிக்க போறேன். ஓ, நான் இன்னும் எழுந்திருக்கவே இல்லை. அப்படியா? ஏன் நீ கிளாஸ் இல்லையா? இருக்கு, ஆனா நான் லீவ் போட்டேன் செல்லம். ஓ, ஓகே. சரி, டீ குடிச்சியா? இல்லை, எனக்கு காலை நேரத்தில் டீ குடிக்கிற பழக்கமே இல்லை. அப்படியா? என்னால காலையில டீ குடிக்காமலாம் இருக்க முடியாது. அப்படியா? அப்படின்னா நீ தான் என்னோட பெட்டி. புரியலையே. புரியிற மாதிரியே சொல்றேன். உனக்கு காலையில பெட்டி இல்லாம இருக்க முடியாது, ஆனா எனக்கு நீ இல்லாம இருக்கவே முடியாது. ஆஹா, என்ன விட்டுரு. என்னாலலாம் முடியாதுப்பா. இந்த பக்கம் கிக்கம் வந்துடாத. ஹே, அப்படிலாம் சொல்லாத செல்லம், ப்ளீஸ். என்னாலலாம் முடியாதுடா. காலையில இருந்து நிறைய வேலை இருக்கு. சாரி செல்லம், ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். சரி வா. எங்க வரணும்? உன் வீட்டுக்கா? ஆமா, என் வீட்டுக்கு தான். அது என்னமோ உனக்கு என் வீடு எங்க இருக்குன்னு தெரியாத மாதிரியே பேசுற. அப்படி இல்ல, நீயே கூப்பிடுறியா, அதான் இது உண்மைதானான்னு. உண்மையாதான்டா. அப்போ சரி, அப்போ இன்னைக்கு நம்ம கண்டிப்பா மீட் பண்றோம். ம். ஓகேவா? வரேன். சரி, வச்சிரட்டுமா செல்லம்? எப்ப வருவ? சீக்கிரமா வந்துடுறேன். சரி, ஓகே. ஹாய். எல்லாம் இருக்கட்டும், சீக்கிரம் உள்ள வா, யாராவது பாத்திர போறாங்க. நீங்க வரும்போது யாரும் உன்னை பார்த்தா ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சிடும் பயமா? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு யார் சொன்னா உனக்கு? இவ்வளோ வயசு ஆயிடுச்சு, இன்னுமா கல்யாணம் ஆகல? எனக்கு வயசாயிடுச்சுங்கிறியா? நான் சும்மா காமெடிக்கு சொன்னேன், நீ சீரியஸா எடுத்துக்காத செல்லம்மா. என்ன ஆரம்பிக்கலாமா? எதை ஆரம்பிக்கணும்? அதுதான், நீ வாழ்க்கையில பொண்ணுங்க கூட இருந்தது இல்லையா? ரொம்ப விரக்தியில இருக்க போல இருக்கு. வயசு கோளாறுதான். அதான் தெரியுதே. ஏதாவது சாப்பிடலாமா? உனக்கு சாப்பிட என்ன வேணும்? பால். போடா லூசு பயலே. உண்மையை தான் சொல்கிறேன், நான் காலையில் பால் குடிக்காட்டியும் சாயங்காலம் கண்டிப்பாக குடிச்சிருவேன். இன்னைக்கு பால் இங்கே தான். இப்போது பால் சாப்பிட்றலாமா? இங்கே இரு, நான் போய் எடுத்துட்டு வரேன். உண்மையிலேயே நீ கல்யாணம் பண்ணலையா? பண்ணியிருந்தேன், ஆனா இப்போ இல்லை. அதுக்கு என்ன, இப்போதான் நான் ஆயிருக்கேன்ல. மனுஷங்க நிறைய வார்த்தைகளை அர்த்தமே தெரியாம பேசுறாங்க. இப்போ நான் என்ன அர்த்தம் இல்லாத வார்த்தை சொன்னேன்? நான் இருக்கிறேன்னு சொன்ன மனுஷங்க எல்லாம் அவங்க விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி தான் இருந்தாங்க. உண்மையாவே இருக்கிறவங்கன்னு யாருமே இல்லை. நீ தெரிஞ்சுக்கணும்னு தான் சொன்னேன், இதுக்கு ஏன் சீரியஸ் ஆகுற? நான் அப்படிதான் தேவையில்லாம யோசிக்கிறேன்னு அவரும் சொல்லுவாரு. அதனாலதான் அவர் விட்டுட்டு போயிட்டாரா? அப்படி கூட இருக்கலாம். ஃபோனில் பார்க்குறத விட நீ நேரில் அழகாக தான் இருக்க.
அப்படியா? எங்க இருக்கு அழகு? இங்க 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 பாரதி, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன். நான் சொல்றத கொஞ்சம் கேளு. ஹேய், எத்தனை வாட்டி சொல்லிருக்க இந்த கார்பெட்ல இங்க போடாதேன்னு? ஒரு நாள் வழிக்கு வந்து மூஞ்சல உடைய போது பாரு. அதான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு சொன்னேன்ல. அப்போ உனக்கு தெரியாது இவன் யாரு, எங்க இருந்து வந்தானு? என்ன நம்புறது உனக்கு கஷ்டமா இருக்கும். ஆனா இதுதான் உண்மை. இவன் முதல்ல கதவை தட்டும் போது நான் ஏதோ விற்க வந்திருக்கான்னு நினைச்சேன். அவனை பார்க்க ஏதோ ஆன்லைன் ப்ராடக்ட் டெலிவர் பண்ண வந்தவன் மாதிரி இருந்துச்சு. திடீர்னு இவன் என்கிட்ட தண்ணி கேட்டான். நான் உள்ள போய் எடுத்துட்டு வர்றதுக்குள்ள இவன் கதவை சாத்திட்டு நின்னு ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டான். அப்ப நீ கத்தி இருக்கலாமே, ஓடி இருக்கலாமே. நான் கத்தி ஓடி இருக்கலாம். ஆனா எனக்கு அந்த நேரத்துல என்ன பண்றதுன்னு கூட தெரியல. என்னால சரியா யோசிக்க கூட முடியல. அதுக்கப்புறம் நான் மல்லு கட்டி எந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சேன். ஆனா அவன் என் பின்னாடியே வர ஆரம்பிச்சிட்டான். கடைசியில அவன் அடிக்க ஏதாவது இருக்கான்னு தேடினேன். ஆனா அந்த நேரத்துல என் கையில கத்தி தான் கிடைச்சது. நான் அவனை கொல்லணும்லாம் நினைக்கல. ஆனா நான் அவனை என் கையால இப்படி அநியாயமா கொல்லவன் எதிர்பார்க்கல. உண்மையதானே சொல்ற? பொய் சொல்லலையே. நான் இது வரைக்கும் உன்கிட்ட போய் சொன்னதில்ல. அது உனக்கும் நல்லாவே தெரியும். அப்புறம் ஏன் என்ன இப்படி கேக்குற? அடச்சே, சும்மா அழுதுட்டு இருக்காத. நடந்துச்சு. இந்த பாடி என்ன பண்றது யோசிப்போம். அப்ப நான் ஜெயிலுக்கு போயிருவேனா? கொலை பண்ணிட்டு தப்பிக்கலாம் நினைக்கிறியா? மாட்டிக்கிட்டா சாகுற வரைக்கும் ஜெயில் தான். மாட்டிக்கிட்டா தானே? தேவையில்லாம பேசாம நம்ம அடுத்து என்ன பண்ணலான்னு மட்டும் சொல்லு. என்னால இப்ப எதையும் யோசிக்க முடியாதா? எனக்கு பசிக்குது. நீ சாப்பிட ஏதாவது செய். நான் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். நீ எல்லாம் ஒரு மனுஷனே கிடையாது. இங்க என்ன நடந்திருக்கு? நீ பாட்டுக்கு பசிக்குதுன்னு சொல்லிட்டு போற. ஏய், எனக்கு பசிக்குது.
ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காத, சீக்கிரம் சாப்பிடு. என்னமோ உன் புருஷனை பறி கொடுத்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. விளையாடாது, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பயமா? உனக்கா? சும்மா அழட்டிக்காம சாப்பிடு. வீட்ல வேற டெட் பாடி இருக்கு. எப்படி நிம்மதியா சாப்பிட முடியும்? என்ன பண்ணலாம்னு சொல்லு. வேற என்ன பண்றது? அவனை புதைச்சிடலாம். எங்கேயோ இருக்கிற ஒருத்தனை காணலன்னு எங்கேயோ இருக்கிறவங்க இங்க தேடிட்டு வர மாட்டாங்கல்ல. நமக்கு யாருன்னே அவன் தெரியாது, அவனுக்கு நம்மள தெரியாது. வேற என்ன வேண்டியிருக்கு? அவன் ட்ரெஸ் எங்க இருக்கு? இது யாரு? யாரா இருக்கும்? க்ளோஸ் ஃப்ரெண்டா தான் இருக்கும். இல்லைன்னா என் நம்பரை சேவ் பண்ண போறேன். இப்ப நம்ம என்ன பண்றது? ஃபோன் அட்டன் பண்ண. பைத்தியமா உனக்கு? அட்டன் பண்ணி என்ன சொல்றது? அட்டன் பண்ணலன்னா இதை விட பெரிய பிரச்சனை ஆயிடும். பேசாம வாயை மூட்டு அட்டன் பண்ண. ஹலோ, ஃபோன் எடுக்காம என்னடா பண்ணிட்டு இருக்க? எவ்வளோ நேரமா உனக்கு கால் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? நீ ஃபோனே எடுக்க மாட்டேங்கிற. வெளில தான் வெயிட் பண்றேன், வா. ஹலோ ஹலோ ஹலோ. மிஸ், என் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போகலான்னு வந்தேன். அவன் உள்ளே இருக்கானா மிஸ்? உன் ஃப்ரெண்டு நல்லா தூங்குறான். அதனால தான் நான் உன்னோட ஃபோனை அட்டன் பண்ணேன். அவன் எந்திக்கிற வரைக்கும் நீ உள்ள வந்து உட்காரு. வேண்டாம் மிஸ், நான் வெளியே நினைக்கிறேன். உன் ஃப்ரெண்டு தூங்கிட்டு இருக்கான்ல, பரவாயில்ல, நீ உள்ள வந்து உட்காரு. இல்லை, இருக்கட்டும் மிஸ். மிஸ்ஸுன்னு ஏன் கூப்பிடுற? அக்கான்னு கூப்பிடு. உன் ஃப்ரெண்ட் இங்கே வரேன்னு உன்கிட்ட மட்டும்தான் சொன்னானா? அவன் எனக்கு தெரியாமல் எதையுமே பண்ண மாட்டான். அவன் என்கிட்ட சொல்கிறது எதையும் யாருக்கிட்டையும் சொல்லவும் மாட்டான். பரவாயில்ல, க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான். ரொம்ப நல்லதாக போச்சு. நாங்கள் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆமாம், ஏதோ நல்லதாக போச்சுன்னு சொன்னீங்களே, என்னது? இல்லை, உன் ஃப்ரெண்ட் இங்கே வந்தது உனக்கு மட்டும் தெரிஞ்சது நல்லதாக போச்சு. இல்லைன்னா அது எனக்கு நல்லது இல்லையே. ஐயோ அக்கா, பயப்படாதீங்க. இந்த விஷயத்தில் நாங்கள் வெளியவே சொல்ல போகிறது இல்லைல்ல. அக்கா, தனியாவா இருக்கீங்க? நான் கேட்டது உங்களுக்கு கல்யாணம் ஆகலையான்னு. கல்யாணமும் பண்ணலை, நான் தனியாகவும் இல்லை. அப்படியே பழகிருச்சு. நானும் அப்படிதான்.
தனியாக தான் இருக்கேன். அக்கா, டைம் ஆயிடுச்சு. அவனை எழுப்பிடட்டுமா? அவசரமா போகணுமா? அப்படிலாம் ஒன்றும் அவசரம்லாம் இல்லை. நான் வெட்டியாக தான் இருக்கேன். ம். ஆமா, நீ இன்னும் படிச்சுட்டு தான் இருக்கியா? அவன் இன்னும் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் பண்ணிகிட்ருக்கான். நான் வேலைக்கு போயிட்டுருக்கேன். தம்பிக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் யாரும் இல்லையா? சொன்னால் நம்புவீங்களான்னு எனக்கு தெரில. எனக்கு அப்படி யாருமே இல்லைக்கா. பசங்க லேட்டாக கல்யாணம் பண்ணிக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த வயசில் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கிறது நல்லது தான். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்ச மாதிரி இருக்கும்ல. ஐயோ, அதுக்கெல்லாம் என்ன வயசு இருக்குக்கா? அப்போ உன் ஃப்ரெண்டுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லையா? ஐயோ இல்லைக்கா, அவன் உங்களை தான் சீரியஸாக லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான். தம்பி குடிச்சாச்சுல்ல? குடிச்சாச்சு. இவன் கதை என்ன? இது கதையா? செத்தவன் உன்னை காதலிச்சான்னு சொன்னானா? யாருக்கு தெரியும்? அது அவன்கிட்ட தான் கேட்கணும். நம்ப சொல்றிய? இங்க பாரு ராதிகா, சும்மா கதை விடாம என்ன நடந்துச்சுன்னு சொல்ல. உன்கிட்ட மறைக்கிறதுக்கு என்கிட்ட எதுவும் இல்லை. அப்படியே இருந்தாலும் அதை ஒத்துக்க நான் தயங்கவும் மாட்டேன். இந்த மாதிரி நேரத்துல கண்டதையும் பேசாம எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டியா? இப்ப நமக்கு இருக்கிற பிரச்சனை அவன் பாடியை என்ன பண்றதுங்கிறது தான். அவன் இங்க வந்தது இவனுக்கு மட்டும்தான் தெரியுங்கிறது உண்மையா பொய்யான்னு முதல்ல பார்க்கணும். அது உண்மையா இருந்தாலும் சரி, இல்ல பொய்யா இருந்தாலும் சரி, இவனை இந்த இடத்தை விட்டு போக விடவே கூடாது. என்ன சொல்ற? இவனையுமா? கடவுளே, நான் பண்ண ஒரு கொலை பார்த்தாதா? அது சரி, அப்படின்னா ஒன்று பண்ணலாம். இவனை அவுத்து விட்டுட்டு இந்த உண்மையை வெளியே எங்கேயும் சொல்லாதன்னு இங்கேருந்து அனுப்பி வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் உனக்கு இங்கே சமைக்கிற வேலைலாம் இருக்காது. எப்பவுமே எல்லாத்தையும் நெகட்டிவா பேசுறதே உனக்கு பழக்கமா போச்சு. முதல்ல அவன் பாடி என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். அப்புறமா இவனை என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இந்தா. என்னால நம்ப முடியல. ஏன் எல்லா கெட்டதும் எனக்கே நடக்குது?
வாழ்க்கைங்கிறது நாம நினைக்காததெல்லாம் நடக்கத்தான். நல்லதோ கெட்டதோ நாம என்ன பண்ணோமோ அதுக்கான விளைவு தான் நம்ம பின்னாடி வரும். அதுதான் கர்மா. விடு பாரதி. எல்லாத்தையும் எங்கேயோ இருக்கிற விதின்னு சொல்லி மனசை தேத்திக்க முடியும். ஆனா எப்பவாச்சும் நமக்கு பிடிச்சதும் நமக்கு கிடைக்கும்ல. உனக்கு என்ன பிடிக்காம போனது என்னால உனக்கு ஒரு குழந்தைய தர முடியாம போனதுனாலயா? இத பத்தி பேசுறதுக்கான நேரம் இப்ப இல்ல. நான் பண்ண பெரிய தப்பு எப்பவுமே நம்மளை பத்தி பேசுறதுக்கு நேரம் வரும்னு காத்துட்டு இருந்ததுதான். சரியான நேரத்துல சரியான விஷயங்களை நம்ம பேசியிருந்தோம்னா இந்நேரம் நிறைய விஷயங்கள் மாறி இருக்கும். இப்ப இதான் சரியான நேரம். நான் சொல்றது சரிதானே பாரதி? உனக்கு அப்படி தோணுதுன்னா இருக்கலாம். எனக்கு இந்த வாழ்க்கையை வெறுப்பாதான் இருக்க. முழு வாழ்க்கையுமே வெறுப்பாதான் இருக்க. அப்படி உனக்கு பிடிக்கலனா பிடிக்காம போக வேண்டியது என்னதான்? நான் தான் இந்த வீட்டுல நாள் பூரா தனியா இருக்கேன். ஆம்பளைங்க எப்பவுமே சுயநலவாதிங்க தான். அவங்கள நம்பாதானே என் அம்மா என்கிட்ட எப்பவுமே சொல்லுவாங்க. நான் தான் கேட்கல. ஏன்னா என் அப்பாவுக்கு என் அம்மா எவ்வளவு நல்லவளா இருந்தாலும் அவருக்கு இன்னொருத்தி தேவைப்பட்டா. நீங்க உங்க சந்தோஷத்தை தான் யோசிப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு பொண்ணுங்க மட்டும்தான் முக்கியம். சுயநலமா இருக்கிறதுக்கு ஆணு பெண்ணுங்கிற எந்த வித்தியாசமும் கிடையாது. மனுஷங்க சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சுயநலமா நடந்துப்பாங்க. அது சாதாரண விஷயம். அதுல ஆண் பெண் வித்தியாசம்லாம் கிடையாது. ஆம்பளைங்க எந்த அளவுக்கு சுயநலவாதிங்க தெரியுமா? அவங்க கட்டில சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா ஒரு நாளும் நீ சந்தோஷமா இருந்தியான்னு எங்களை கேட்கவே மாட்டாங்க. அப்போ ஆண்கள் பெண்கள் கிட்ட செக்ஸ் வச்சதுக்கு அப்புறமா அவங்க கிட்ட கேட்கணும், நீங்க சந்தோஷமா இருந்தீங்களா இல்லையான்னு. அதானே எதிர்பார்க்குறீங்க? நீ எல்லாம் என்ன மனுஷனே தெரியல. எப்பவுமே நீ இப்படிதான் பேசுற. நான் சொல்றத கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கல. நீ அதை புரிஞ்சுக்கவும் முயற்சி பண்ணல. இங்க பாரு ராதிகா, நான் உன்னை விட்டு ரொம்ப தூரத்துக்கு போயிட்டேன். ஆனா அதுக்கும் பொண்ணுங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இதான் உன்னோட பிரச்சனையே. நீ என் மேல சந்தேகப்பட்ட அந்த சந்தேகம்தான் ஆபத்தானது. அது மனுஷங்களை என்னைக்கா இருந்தாலும் கொடூரமா மாத்திடும். புரிஞ்சுக்க. அப்போ நான் தான் உன் மேல சந்தேகப்படுறேன்னு சொல்ற. அப்ப எல்லா தப்புமே ஏன் மேலதான் இல்ல? ஐயோ, நான் சொல்ற ஏதோ உனக்கு ஏன் புரிய மாட்டேங்குதுன்னு தெரியல. நீ ஏன் நான் சொல்ற எதையுமே ஒத்துக்க மாட்டேங்கிற? நீ உண்மையை ஒத்துக்கிட்டா நமக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்ல. நீ எப்பவுமே உன் பக்கம் நியாயத்தை தான் பேசுற. நீ என்ன கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. இங்க எல்லாருமே நம்ம தப்பு பண்ணதான் செய்வோம். ஆனா நீ உன்னோட தப்பை எப்பவுமே ஒத்துக்கவே மாட்டேங்கிற. இங்க பாரு, இதுல நான் ஒத்துக்கிறதுக்கும் எதுவும் இல்ல. இதுக்கு மேல பேசுறதுக்கு எந்த விஷயமும் இல்ல. நான் இன்னும் பேசி முடிக்கல பாரதி. பேச வேண்டிய விஷயம் எல்லாமே உன்கிட்ட பேசியாச்சு ராதிகா. இப்ப செய்ய வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. அதை பார்க்கலாம். நான் வாழ்க்கையில அவ்வளோ கஷ்டத்துல இருந்த அப்போ நீ கண்டுக்கவே இல்ல. இப்போ என் பிரச்சனையை சொல்ல வர நீ கண்டுக்க மாட்டேங்கிற.
இதோட அடுத்து எப்போ? இப்ப நீ ஏன் கூட தான் இருக்க, அடுத்து எப்ப சந்திக்கலான்னு கேக்குற? அவ்வளோ அவசரமா உனக்கு? அவசரம்லாம் இல்லை. அவன் மேலே வச்சிருக்க ஆசை. நான் இப்போ உனக்கு அடிமை ஆயிட்டேன். நீ பார்க்க பால்கோவா மாதிரியே இருக்க. அதை சாப்பிட்ட உடனே எனக்கு அவ்வளோ போதையாயிருச்சு. பார்த்து தம்பி, பால்கோவா அதிகமா சாப்பிட்டா சுகர் அதிகமாயிடும். சுகர் அதிகமானா சீக்கிரமா செத்துருவ. அப்படியா? பரவாயில்ல, செத்தா செத்துட்டு போறேன். ஆனா உன்ன மாதிரி பால்கோவா சாப்பிட்றதுக்கு எத்தனை வாட்டி செத்தாலும் தப்பே இல்லை செல்லக்குட்டி. உன்னோட வயசுக்கு நீ எல்லார்கிட்டயும் நல்லா பழகுவ போல இருக்கே. இந்த மாதிரி உன் கூட படுக்கையில இருக்கிற முதல் ஆள் நான் தானா? சொல்லு, நான் உன்னதான் கேக்குறேன். ஆமா, நான் இப்படி இருந்த முத ஆளே நீ தான். இப்படி இருந்தனா அப்போ நீ வேற யார் கூடயாச்சும் வேற மாதிரி இருந்திருக்கியா? அப்படின்னு இல்லை, நான் என் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனா அவ பயப்படுவா. கேர்ள் ஃப்ரெண்டா? உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்ததை நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே. அது நீ என்கிட்ட கேட்கவே இல்லையே செல்லம். உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னா நீ எதுக்கு ஏன் கூட படுக்க வந்த? என்னை பார்த்தா உனக்கு பைத்தியக்காரி மாதிரி இருக்கா? அப்ப நீ இது என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கணும்ல. இப்போதே ஏன் சொல்லணும்? இப்ப என்னாச்சு உனக்கு? தயவு செஞ்சு வெளியே போ. போன்னு சொன்ன. அன்பிலீவபிள். ஏன்? நீ சும்மா என்னை யூஸ் பண்ணிட்டு இப்ப என்னைய வெளியே போக சொல்றியா? நீ போ, வெளியே போ. போன்னு சொன்ன. வா. விடு. பைத்தியம் பிடிச்சிருச்சா உனக்கு? என்னாலாம் போக முடியாது. எனக்கு பைத்தியம்லாம் ஒண்ணு பிடிக்கல. பார்க்க போனா எல்லா ஆம்பளைங்களும் ஒண்ணுதான். பொண்ணுங்க நாங்க ஒண்ணும் உங்களை மாதிரி ஏமாத்த மாட்டோம். நீங்க தான் ஏமாத்துறத ஒரு தொழிலா வச்சிருக்கீங்க. என்ன பேசுற நீ? அறிவோட தான் பேசுறியா? ஏன் இப்படிலாம் நடந்துக்க? இப்போ என்ன சொல்ல வர? நான் உன் கூட செக்ஸ் வச்சுக்கிட்டதுனால நான் உன்னை லவ் பண்ணணும்னு சொல்றியா? சொல்லு. அப்படின்னா நீ எதுக்கு எனக்கு அடிக்கடி மெசேஜ் பண்ண, கால் பண்ண? இன்னைக்கு காலையில கூட டீ குடிச்சாச்செல்லாம் காஃபி குடிச்சாச்செல்லாம் நான் அக்கறையா விசாரிச்சேன். எதுக்கு லவ் பண்ற மாதிரி பேசுன? நான் அப்படி பண்ணதுனால உனக்கு என் மேல பைத்தியம். நீயும் அப்படிப்பட்ட ஒருத்தி தானே? எப்படிப்பட்ட ஒருத்தி? சொல்றேன் கேளு. எங்களை மாதிரி பசங்களை நீ மயக்கி வீட்டுக்கு வர வச்சு என்ன பண்ணுவேன்னு எனக்கும் தெரியும். அப்ப என்ன விபச்சாரி நினைச்சியா? அப்படி அப்படி இல்ல, நீ நல்லவதான். ஆனா உன் வாய் தான் தப்பா இருக்கு.
அதை குறைக்க என்னால் முடியும் தெரியுமா? என்ன ரவுண்ட் போலாமா? இப்போ என் ஒர்க்கை பாரு. உன்னையே தருவியா? எவ்வளோ தருவ? எவ்வளோ வேணும்? உன்னால எவ்வளோ தர முடியும்? எவ்வளோ வேணும்னு சொல்லு, அதெல்லாம் பார்த்து பண்ணிக்கலாம். அப்ப திரும்ப ரெடியாரு, நான் ஒரு நிமிஷத்துல வரேன். இப்போ தான் இவன் டெட் பாடி ஆயிருக்கான். சரி, நான் போய் தூங்குறேன். நீ என்ன சொல்ற? நான் உன் வாயில இருக்கிற கட்டை கழட்டுறேன். ஆனா நீ கத்தி ஊரை கூட்டலான்னு நினைச்சேன், நான் உன்னை கொன்னே போட்டுருவேன்.
பசிக்குது. எங்கக்கா என் ஃப்ரெண்டு? என்னை ஏன் கட்டி வச்சிருக்கீங்க? நான் தான் கேள்வியே கேட்க கூடாதுன்னு சொன்னேன்ல. நான் என்ன பண்ணேன்னு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? நீ பண்ண தப்புக்காக தான் நான் உன்னை இப்படி கட்டி வச்சிருக்கேன். என்ன தப்பு பண்ண? விவேக் இங்க வந்தது தெரிஞ்ச ஒரே ஆள் நீதான். அதான் நான் உன்னை இப்படி கட்டி வச்சிருக்கேன். விவேக் எங்க இப்போ? அவன் இங்க வந்ததை யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன்க்கா. சத்தியமா சொல்ல மாட்டேன். போலீஸ் கேட்டா நீ அப்பவும் சொல்ல மாட்டியா? ஏன்க்கா போலீஸ் என்கிட்ட கேட்க போறாங்க? நான் உன்னை கேள்வி கேட்க கூடாதுன்னு சொன்னேன்ல. உனக்கு இந்த சாப்பாடு போதும்னு நினைக்கிறேன். அக்கா அக்கா சாரிக்கா, கேள்வியெல்லாம் கேட்க மாட்டேக்கா, ஊட்டி விடுங்கக்கா, பசிக்குதுக்கா. உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காளா? ஆமாக்கா, ஒருத்தி இருக்கா. உன் ஃப்ரெண்டுக்கு எத்தனை கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க? அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்டே கிடையாதுக்கா. அப்புறம் நீ ஏன் என்கிட்ட போய் சொன்ன? உங்க மனசு உடைஞ்சிடக்கூடாதுன்னு தான்க்கா நான் அப்படியெல்லாம் சொன்னேன். தயவு செஞ்சு என்னை நம்புங்கக்கா. அப்போ நீ என்ன நினைச்சு உண்மையை சொல்லல, அப்படித்தானே? எனக்கு தெரிஞ்சு எந்த ஆம்பளையும் என்னை பத்தி அப்படி நினைச்சதில்ல. அக்கா அக்கா, நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கட்டுமா? அக்கா நல்லா இருக்கீங்களா? எனக்கு நினைவு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு ஆம்பளை இப்பதான் இந்த கேள்வியை கேட்டிருக்கான். பொம்பளைங்க நல்லா இருக்கணும்னா ஆண் என்னமே அழிஞ்சு போகணும்டா.
உன்னை கொல்லாம விட மாட்டான்டி. என்ன விடு. விவேக் என்ன பண்ண? அவன் எங்க? அவன் அப்பவே வீட்டுக்கு கிளம்பி போயிட்டான். பொய் சொல்லாதடி. அப்படின்னா அவன் ரத்தம் பட்ட ட்ரெஸ் இங்க எப்படி இருக்கும்? சொல்டி, உண்மையை சொல்டி. என் நண்பனை நீ என்ன பண்ண? உன்னதான் கேட்குற, சொல்லு. உனக்கு இந்த அக்கா மேல நம்பிக்கை இல்லையா? இந்த வீட்டை விட்டு உன்னால எங்கேயும் வெளியே போக முடியாது. தேவையில்லாத வேலை பார்க்காத. வா, நம்ம பேசலாம். எனக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கு எதுவுமே இல்ல. என்ன போக விடு. உன் நண்பனுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணுமா? வா, நம்ம பேசலாம். உன் ஃப்ரெண்டுக்கு பொண்ணுங்களுக்கு எப்படி மரியாதை தரணும்னே தெரியல. புனிதமான காதலை புரிஞ்சுக்க கூட தெரியல. நான் உன்னோட ஃப்ரெண்டை உண்மையா லவ் பண்ணேன். ஆனா அவன் என்ன ஒரு விபச்சாரியா தான் பார்த்தான். அதுக்கான பலனை அவன் அனுபவிச்சிட்டான். உன்னை பார்த்தா நல்லவன் மாதிரி இருக்கு. நான் உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன். ஆனா நான் சொல்றத நீ கேட்கணும். என்ன, நான் சொல்றத நீ கேப்பியா? மாட்டேன். அவன் எப்படி நினைச்சாலும் அவன் நினைச்சதுதான் சரி. நீ மட்டும் சரியான பொம்பளையா இருந்திருந்தனா இந்நேரம் குழந்தை பெற்றிருக்க வயசுடி உனக்கு. இந்த வயசுல சின்ன பசங்களுக்கு வலை வீசுறியே, நல்ல பொம்பளையாடி நீ எல்லாம். உன்ன மாதிரி ஆளெல்லாம் அடிச்சு துரத்தி விட்டுட்டு போறதை விட்டுட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவன பைத்தியமா? என் நண்பனை நீ என்ன பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, ஆனா போலீஸ்ட உண்மையை சொல்றதுக்கு தயாராயிரு. நாளைக்கு இந்த நாடே உன்னை பத்தி பேசுற. நான் கல்யாணம் இல்லை. நீ ஒரு கேடு கெட்டபடி. யங் ஜெனரேஷன் கிட்ட மோதி உன்னால ஜெயிக்க முடியாது. நாளைக்கு நீ போலீஸ்ல மாட்டி சின்ன பின்னமாக போறத இந்த ஊரே வேடிக்கை பார்க்க போகுதுடி. இருந்து தப்பிச்சிடலான்னு மட்டும் நினைக்கவே நினைக்காத. உன்னை விட மாட்டேன்டி, விடவே மாட்டேன். என்னடி பிச்சர்லான்னு நினைச்சியா? இன்னைக்கு அதிர்ஷ்டம் என் பக்கம். வாழ்க்கையில கண்ட கெட்ட கனவை இன்னைக்கு
நடத்தி காட்டுறேன்டி. பாரதி, பாரதி, ம் நம்ம எங்கேயாச்சும் டின்னருக்கு போலாமா? எங்க போவ? ஏன் வீட்டில் சமைக்க எதுவும் இல்லையா? அப்படி இல்ல, ஒரு சேஞ்சுக்காக கேட்டேன். அது என்ன திடீர்னு சேஞ்ச் தேவைப்படுது உனக்கு? எப்பவும் ஒரே மாதிரி இருந்தா யாருக்கும் வெறுப்பு வரதானே செய்யும். அதெல்லாம் மனசை ஏமாத்துற விஷயம்தான். தேவையில்லாத விஷயத்த தேவைக்கு அதிகமா யோசிச்சா அந்த மாதிரி தான் ஆகும். நீ ஒவ்வொன்றுத்தையும் யோசிக்கிற விதத்துல வெறுப்பு வர்றது சாதாரண விஷயம்தான். நான் கேக்குற எல்லாத்துக்கும் நீ ரெடிமேடா பதில் வச்சிருப்ப. என் வாழ்க்கை வெறுப்பா இருக்கிறதுக்கு காரணமே நீதான். நம்ம வாழ்றது என்னமோ ஹாஸ்டல்ல இருக்கிற 2 பேர் வாழ்ற மாதிரி இருக்கு. ராதிகா, இப்ப எனக்கு வேலை இருக்கு. உன்கிட்ட கண்ட விஷயத்தை பேசுறதுக்கோ கண்டதுக்கோ சண்டை போறதுக்கோ எனக்கு வேலை இல்லைன்னு நினைச்சியா? நான் உன் கூட சண்டை போடல பாரதி, நான் உன் கூட பேசிட்டு இருக்கேன். நீ என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாத அளவுக்கு நேரம் இல்லாம அந்த அளவுக்கு பிஸியா இருக்கியா? இப்ப என்ன பண்ண சொல்ற? நீ கண்டபடி உளறத கேட்க சொல்றியா? உனக்கு என்ன பார்த்தா உளர்ற மாதிரி இருக்கா? நான் பண்றது பேசுறதெல்லாம் பைத்தியக்காரத்தனமா இருக்கா? நல்லா யோசிச்சு பாரு, நம்ம 2 பேர்ல யார் பைத்தியக்காரத்தனமா நடந்துக்கிறான்னு. ராதிகா, நான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன், இங்க இப்ப எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு. நானே இந்த வேலையை எப்படி முடிக்கிறதுன்னு தெரியாம ரொம்ப நேரமா முடிச்சிட்டு இருக்க. நீ வேற வந்து என்ன குழப்பிட்டு இருக்க. என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? தயவு செஞ்சு இங்க போயிடு. நம்ம கல்யாணம் பண்ணிருக்கோம் பாரதி, அது முதல்ல உனக்கு ஞாபகம் இருக்கா? ஒவ்வொரு நாளும் நான் இந்த வீட்டுக்குள்ள ஜெயில இருக்கிற மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கேன். கடைசியா நம்ம எப்ப வெளியில போனோம்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? இல்ல நம்ம எப்ப கடைசியா ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிட்டோம்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? கடைசியா நம்ம 2 பேரும் பெட்ரூம்ல எப்ப ஒண்ணா இருந்தோங்கிறது உனக்கு ஞாபகம் இருக்கா? செக்ஸ்? இப்போ நான் உன்கிட்ட செக்ஸ் வச்சுக்கணும், அதுக்கு தான் ஆசைப்படுறேன். அதுக்கு தான் இவ்வளவு பேசிட்டு இருக்கேன். ஏய், நான் சொல்றது எதுவுமே உனக்கு புரியலையா? எப்ப பாரு பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்க. என்ன சொன்ன? எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி பேசிட்டு இருக்க. உன்னை என்ன பண்ற பாரு. ஓடி உள்ள. இன்னொரு தடவை இந்த மாதிரி தேவலமா பேசுனா இந்த ரூம் மட்டும் இல்ல, இந்த வீடே 2 ஆயிடும். பாத்துக்க.
ஏன் பாரதி இப்படி பண்ற? இப்படி என்ன கஷ்டப்படுத்துறதுக்கு நீ எனக்கு ஒன்னே போட்டிருக்கலாம் பாரதி. நான் எங்கடி உன்னை கஷ்டப்படுத்துற? நீ தான் என்ன கஷ்டப்படுத்துற. பேசாத நீ என்ன சாவடிச்சிரு, அப்புறம் எல்லாமே சரியாயிடும். என்ன நீ இன்னைக்கு சீக்கிரம் வந்துருச்சிட்டியா? இல்ல, நேத்து வரைக்கும் நீ எந்திரிக்கவே இல்லை. முந்தா நாள் நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட. முந்தா நாளா? நீ கரெக்டா தான் சொல்றியா? ஆமா ராதிகா, இது எல்லாமே நடந்தது முந்தா நாள் அன்னைக்கு தான். நீ நேத்து ஒரு நாள் ஃபுல்லாவே தூங்கிட்ட. நானும் உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு நீயே தூங்கி எந்திரிக்கிட்டோன்னு விட்டுட்டேன். அவன் பாடி என்ன பண்ண? இரு அதெல்லாம் நீ எதுக்காக குழப்பிக்கிற? எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நீ ரெஸ்ட் எடு. என் தலையை வெடிச்சிரும் போல இருக்கு. அதுக்கு தான் சொல்கிறேன், நல்லா ரெஸ்ட் எடுன்னு. நீ கொஞ்ச நேரம் இரு, நான் டீ போட்டு கொண்டு வரேன். ம், நீ கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடு. அந்த டெட் பாடி என்ன பண்ண? நான் தான் சொன்னேன்ல, அந்த விஷயத்தை நான் பார்த்துக்கிட்டேன்னு. நீ பயப்படாம இரு. நமக்கு என்னாச்சு பாரதி? என்னாச்சுன்னா? நான் கேக்குறது நமக்கு ஏன் இப்படி ஆச்சுன்னு. நம்ம கல்யாணம் ஆன புதுசுல எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம். ஆனா இந்த ஒரு வருஷமா நமக்குள்ள ஏன் இவ்ளோ சண்டை? எல்லாமே நீ என்னை சந்தேகப்பட ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தானே வந்தது. ம்ஹும். எல்லாமே நீ என்னை வெறுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வந்த பிரச்சனை தான். ஆமா தானே? அது உண்மைதான் ராதிகா. இது எல்லாத்துக்குமே காரணம் நான் தான். நீ என்னால தான் இப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்க. நீ இதுக்கு மேல கஷ்டப்படாம இருக்க ஒரு விஷயம் சொல்ற. நீ என் மேல சந்தேகப்பட்டது உண்மைதான் ராதிகா. எனக்கு உண்மையிலேயே இன்னொரு பொண்ணு மேல அஃபையர் இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னு எனக்கு தெரியல. என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு எனக்கு எதுவுமே பிடிக்கவே மாட்டேங்குது. என்னமோ ஸ்ட்ரெஸ்ஸாவே தான் இருக்கு. எனக்கு தெரியும். இதுக்கு என்ன காரணம் சொன்னாலும் நீ அதை ஏத்துக்க மாட்டேன்னு. நீ நீ என் நீ என்ன தண்டனை கொடுத்தாலும் சரி, அதை நான் தாராளமாக ஏற்றுக்க தயாராக தான் இருக்கேன். நீ ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்க. நான் உன்னை அந்த அளவுக்கு காதலிக்கிறேன். அதான் உண்மை ராதிகா. நீ இப்ப என்கிட்ட உண்மையை சொன்னதை நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாரதி. இந்த உண்மையை தெரிஞ்சுக்க நான் பட்ட கஷ்டம்லாம் உனக்கு தெரியாது பாரதி. எல்லாத்தையும் விட நான் உன்னை தப்பா நினைச்சிட்டேன்னு
என் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டுச்சு. இப்ப வச்சு நீ ஒத்துக்கிட்டு எனக்கு அது போதும். தேங்க்யூ. அவ்வளோதானா? உனக்கு உண்மையிலே இவ்வளோதான் சொல்லணும்னு தோணுதா ராதிகா? உனக்கு என்னை திட்டணும்னு தோணல? என்கிட்ட சண்டை போடணும்னு தோணல? நான் ஏன் அப்படி பண்ணேன்னு கேட்க மாட்டியா? எனக்கு தண்டனை கொடுக்கணும்னு தோணல? நீ ஏன் ஏதாவது சொல்லு. என்ன மன்னிச்சிடுன்னு சொல்ல வரியா? ஆமா, நான் உன்னை மன்னிச்சிட்டேன். நீ ஏன் அப்படி பண்ணன்னு எனக்கு நல்லா தெரியும் பாரதி. அது எப்படிப்பட்ட விஷயம்னு எனக்கு தெரியும். ஏன்னா அந்த தப்பை நானும் பண்ணியிருக்கேன். நீ வீட்டுக்கு வரும்போது செத்து கடந்த அந்த பையனுக்கும் எனக்கும் தொடர்பு இருந்துச்சு பாரதி. அதுக்கு காரணம் நீ. ஏன்னா நானும் ஒரு பொண்ணு தானே. உன்னால முடியும்னா தயவு செஞ்சு நீ என்ன புரிஞ்சுக்கிட்டு என்ன மன்னிச்சிரு. I'm sorry. I'm really sorry. I இப்போ நாம 2 பேருமே சமம் தான். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, நாம 2 பேருமே 2 பேரும் உண்மையா பேசியிருக்கோம். ம்? இப்போ நம்ம எல்லாத்தையும் மறந்து புதுசா ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்கு நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு. ம்? ஒன்று நாம் அந்த வாய்ப்பை புறக்கணிச்சிட்டு வேற பாதையில் போயிடணும். அப்படி இல்லைன்னா அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு நாம ஒண்ணா சேர்ந்து ஒரு நல்ல வாழ்க்கையை வாழணும். என்ன நினைக்கிற நீ உன் முடிவை சொல்லு ராதிகா. நம்ம சேர்ந்து வாழலாம் பாரதி. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. சாப்பாட்டுல உப்பு கம்மி பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ம். முத தடவை தானே, அடுத்த தடவை அந்த மாதிரி பண்றேன். இது கனவா இல்ல நிஜமான என்னால நம்பவே முடியல. ஏன்? ஏன்னா நீ என்கிட்ட இப்படி இருக்கல்ல. நீ என் கூட இப்படியே இருந்தா எனக்கு அது போதும். இனிமே எங்க போக போறேன்? இங்கேயே உன் கூடவே இருக்க. ப்ராமிஸ். இல்ல எனக்கு போதும்.
கொஞ்சம் தானே இருக்கு. ம். கொஞ்சம் தான் சாப்பிடுவேன். உனக்கு ஒன்று தெரியுமா பாரதி? ம். ஏதோ ஒரு பூச்சி செக்ஸ் வச்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தன்னோட ஆண் பூச்சியை கொன்னுடுமா? அது ஏன்னு உனக்கு தெரியுமா? இதை பத்தி நீ கேள்விப்பட்டிருக்கியா பாரதி? அப்படியா? ஏன் அப்படி? அது ஏன்னு எனக்கு தெரியல. ஆனா அது அதோட இயல்பா இருக்கலாம். சிங்கம் புலிங்க தன்னோட குட்டிங்களை சாப்பிடல அந்த மாதிரி. சாகிறது தெரிஞ்சு ஆண் பூச்சி பெண் பூச்சி கிட்ட செக்ஸ் வச்சுக்க போறது ஆச்சரியம்தான். ஒரு வாட்டியும் செக்ஸ் பண்ணாம சாகிறதுக்கு ஒரு வாட்டி பண்ணிட்டு சாகிறது மேல்னு அது நினைச்சிருக்கலாம். ஒரு வகையில அதுவும் நல்லது தானே. ஏன் அப்படி? ஏன்னா அந்த ஆண் பூச்சியால வாழ்க்கை பூரா ஒரு பெண் பூச்சியோட மட்டும்தானே செக்ஸ் வச்சுக்க முடியும். இப்ப ஆண் பூச்சி செத்ததுக்கு அப்புறம் பெண் பூச்சிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அதானே? சில நேரம் அந்த பெண் பூச்சி இன்னொரு ஆண் பூச்சியை தேடி போய் அதுக்கப்புறம் அந்த ஆண் பூச்சிக்கிட்ட செக்ஸ் வச்சுக்கிட்டு அதையும் சாகடிச்சிடும்ல? இல்ல இல்ல, அப்படி பண்றதுக்கு ஆண் பூச்சிங்க ஒன்றும் முட்டாள் இல்ல. ஆண் பூச்சி செக்ஸ் வச்சதுக்கு அப்புறம் தான் உடல்ல ஒரு பகுதியை பெண் பூச்சிங்களோட உடம்புல தேக்கி வச்சிரும். அதுக்கப்புறம் அந்த பெண் பூச்சிக்கு இன்னொரு ஆண் கூட செக்ஸ் வச்சுக்க முடியாம போயிடும்ல? ம், ச்சே. ஓ. இத மனுஷங்களாலையும் பண்ண முடிஞ்சா எவ்வளவு நல்லா இருக்கும் ராதிகா. வாழ்க்கை ஃபுல்லா ஒரே ஆம்பளை கூட இருப்பாங்க. இப்போ உங்க உடம்புல எதை மிச்சம் வைக்கணுங்கிறது தான் பிரச்சனை. ஆமா, காதலை மிச்சம் வைக்க முடியுமே. ஃபிலிம் ஒன்று பாப்போமா? ம். Hello? என்ன உனக்கு படம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் உனக்கு பிடிக்கலையா? ஆ, எனக்கும் பிடிச்சிருக்கு. நான் காதலை பார்த்தது சின்ன வயசுல இந்தி படங்கள்ல மட்டும்தான். நானும் ஆசைப்பட்டிருக்கேன் யாராவது எனக்காக பாட்டு பாடுவாங்கன்னு. 1000 பேர் இருக்கிற ரோட்ல என் பேரை சொல்லி நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொல்றத பார்க்க ஆசைப்பட்டேன். கை கோத்துக்கிட்டு உலகம் பூரா சுத்தணும். எனக்காக எத்தனை பேர் வந்தாலும் சண்டை போடுற காதல் எனக்கு வேணும். ஆனா இப்ப நீ பார்க்கறது இங்கிலீஷ் மூவில. ஆமா, உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் நான் ஹிந்தி மூவி பார்க்கறதையே விட்டுட்டேன். நீ இப்பவாச்சும் என்ன விரும்புறியா பாரதி?
நான் எப்படி உன்னை காதலிக்கணும்? எப்படின்லாம் இல்லை, நீ என்னை மட்டும் காதலி, அது போதும். நீ பார்ட்டிக்கு போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வர. வீட்ல பொண்டாட்டி தனியா இருக்கா, சாப்பிட்டாலா இல்லையாங்கிற கவலை இல்லல்ல உனக்கு? இங்க பாரு, எல்லா நாளும் குடிச்சிட்டு வர மாதிரி எதுக்கு இப்படி தேவையில்லாம கத்திட்டு இருக்க? ஃப்ரெண்டுங்க குடிக்க சொல்லி குடிக்காம போனா அதுக்கப்புறம் பொண்டாட்டிக்கு பயந்தவன் சொல்ல மாட்டாங்க? நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் பேசுறத பெருசா நினைக்கிற. ஆனா வெளி மனுஷங்க என்ன பத்தி பேசுறத நீ யோசிச்சா எனக்கு இப்படி ஆகுமா? கல்யாணம் ஆகி 3 வருஷம் குழந்தை இல்லைன்னு ஊர் உலகம் என்ன தப்பா பேசுது. ஆனா நீ என்னடா உன் ஃப்ரெண்ட்ஸோட குடிச்சிட்டு ஜாலியா வர. இங்க பாரு, என்ன சும்மா டென்ஷன் பண்ணாம முதல்ல போய் சாப்பாடு போடு, எனக்கு பசிக்குது. ஏன் அதையும் உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே கேட்டு சாப்பிட வேண்டியது தானே? அதான் அவங்க இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட சொன்னா உனக்கு நல்லா ஊட்டி விட்டு அனுப்புவாங்க. நான் கால் பண்ணாதான் உனக்கு எப்ப பார்த்தாலும் வேலை வேலை வேலை. ஆனா எப்போ ஆன்லைன்ல இருப்ப? அட என்ன கருமண்டா இது? கூட வேலை செய்யற பொண்ணு கூட ஆபீஸ் விஷயமா நம்ம பேசினா அது உனக்கு பிரச்சனை. அப்புறம் அந்த பொண்ணுக்கு ஏதாவது பர்த்டே ஏதாவது ஃபங்க்ஷன் வந்தா அதை போட்டோ எடுத்து நம்ம போஸ்ட் பண்ணாலும் அது உனக்கு பிரச்சனை. அப்புறம் ஆன்லைன்ல டேட்டா ஆன் பண்ணி மீட்டிங் கண்டக்ட் பண்ணா அதுவும் உனக்கு பிரச்சனை. அப்புறம் என்ன செய்ய சொல்ற? ஆபீஸ்ல பொம்பளைங்களே வேலை செய்யக்கூடாது, வெறும் ஆம்பளைங்க மட்டும் தான் வேலை செய்யணும், அந்த மாதிரி இடத்துல வேலை செய்ய சொல்றல? அப்படிலாம் நான் ஒண்ணும் சொல்லல. கல்யாணம் முடிஞ்ச ஒருத்தன் தான் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சு நடந்துக்கணும். உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உன்ன மாதிரி தான் இருக்காங்க. வீட்ல தனியா இருக்கிற பொண்டாட்டி பத்தி யோசிக்காம யாராவது பார்ட்டி கூப்பிடுவாங்களா? நீங்க பாரு, கண்டுதான் உளராத. முதல்ல போய் சாப்பாடு எடுத்து வை. போய் எவ்வளவு நேரமா கேட்டுட்டு இருக்க, போய் சாப்பாடு வை. நான் இன்னைக்கு சமைக்கல, உனக்கு வேணும்னா நீ சமைச்சுக்கோ. ஏய், என்ன பேசுற நீ? இவ்வளவு நேரம் வீட்ல இருந்தல, சமைக்காம அப்படி என்ன பண்ணிட்டு இருந்த நீ? என்ன பண்ணணும்? காலையில எந்திரிச்சு உனக்கு சமைச்சு அதை நான் உனக்கு பேக் பண்ணி கொடுத்து உன் ட்ரெஸ் எல்லாம் அயர்ன் பண்ணி உன்னை ஆபீஸ்க்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் உன் அழுக்கு துணியெல்லாம் துவைச்சு காய போட்டு நீ நைட் வீட்டுக்கு வரும்போது நான் உனக்கு சமைச்சு போட்டு நான் உன் கூட படுக்கணும். எனக்கு இந்த பார்க்க போர் அடிச்சிருச்சு. அப்புறம் எதுக்காக இன்னும் இந்த வீட்ல இருக்க? இந்த வீட்டை விட்டு போயிடு, அதுக்கப்புறம் எல்லாமே முடிஞ்சிடும். நான் போனதுக்கு அப்புறம் உன் கள்ள பொண்டாட்டி கூட்டிட்டு வந்து கூத்தடிக்கலாம் தானே நீ இப்படி பேசுற? ராதிகா, இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசணும்னு வெச்சுக்க, நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. உன்னை இங்கே கொன்னு புதைச்சிருவேன். மறுபடியும் சொல்றேன், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாத, அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. ஒண்ணு புதைப்பியா? அப்ப நீ அதுதான் பண்ண போறியா? பண்ணு, அதுக்கு நான் தயாரா இருக்கேன். இப்படி உன் கூட வாழ்றதுக்கு அதுவே பெட்டர். நான் இப்ப என்ன தப்பு பண்ணிட்டேன்னு நீ இவ்ளோ கோவப்பட்டு பேசிட்டு இருக்க? நான் இருக்கும்போதே என்ன கொல்ல துணிறேன்னா அப்ப உன்னோட வாழ்க்கையில வேற ஒரு பொண்ணு இருக்கால்ல? ஆமாடி இருக்கா. இந்த பதில சொல்ல முடிஞ்சா நான் இதை விட ரொம்ப சந்தோஷமா அந்த பதில சொல்லுவேன். அது முடிஞ்சதுன்னா, அப்படி முடிஞ்சா நான் ஒரு பொண்ணை வீட்டுக்குள்ளேயே கூட்டிட்டு வருவேன். கூட்டிட்டு வந்து இங்க உட்கார வைப்பேன். உட்கார வச்சு அந்த பொண்ணு கூடயே படுப்பேன். அப்ப உன்னால என்ன பண்ண முடியும்? நான் அந்த பொண்ணு கூட படுத்து குழந்தைய பெத்துப்பேன். அந்த குழந்தைய ஊருக்கே காட்டுவேன். பிரச்சனை என் பொண்டாட்டி கிட்ட தான் இருக்கு, என் கிட்ட இல்லைன்னு சொல்லுவேன். அப்ப இந்த ஊருக்கே புரியும், இந்த ஊருக்கே புரியும் என் பொண்டாட்டி ஒரு கொடுமைக்கார பொண்டாட்டின. நீ ஒரு கொடுமைக்காரிடி. ஏண்டி என்ன இப்படி சித்திரவதை பண்ற? சரி, நீ போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. நான் உனக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். I'm sorry. I'm sorry, I'm sorry, I'm sorry. நான் வேணும்னே அதை சொல்லல. நான் அதை வேணும்னே பண்ணல. என்னை மன்னிச்சிரு ராதிகா. மனுஷங்க குடிச்சாதான் உண்மையை பேசுறீங்க.
ராதிகா. வீட்டில் யாராவது இருக்கீங்களா மேடம்? யாராவது இருக்கீங்களா? மேடம்? சாரி மேடம், காலையிலே உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு. உங்கள் ஹஸ்பண்டை பற்றி எங்களுக்கு ஒரு நியூஸ் வந்திருக்கு. என்ன நியூஸ்? உங்கள் ஹஸ்பண்டோட பாடி கிடைச்சிருக்கு. அது ஒரு மர்டர். இந்த கேஸை பற்றின இன்வெஸ்டிகேஷனை நாங்கள் இப்போ ஆரம்பிச்சிருக்கோம் மேடம். பாரதி மேடம், 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 பாரதி பாரதி மேடம், ப்ளீஸ் வெளியே வாங்க மேடம். ஹலோ சார். ஆமாம் சார், நானே பார்த்தேன். அந்த பையனுக்கு ஒரு 23 வயசு இருக்கும் சார். சார், இதே வீட்டில் ரத்தக்கரை படிஞ்ச ஒரு ஆம்பளையோட ஷர்ட்டோ இருக்குது சார். அந்த பாடி இங்கே தான் எங்கேயாச்சும் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ரத்தக்கரை படிஞ்ச ட்ரெஸ்ஸோட அளவை வச்சு பார்க்கும்போது இது அந்த பாடியோடது இல்லை சார். அதனால தான் சொல்கிறேன், இது வேற ஒருத்தரோட ஷர்ட்டாக தான் இருக்கணும்னு சார். ரைட் சார், ரைட் சார். நீங்கள் வர வரைக்கும் நான் இங்கே இருக்கிறேன் சார். சரிங்க சார், சரிங்க சார். ரைட் சார், ரைட். நான் பார்த்துக்கிறேன். நல்ல ஆளுதம்மா நீ. புருஷனை காணோன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க. ஆனால் வீட்டில் வேற ஒருத்தன் பாடி இருக்கு. நீ என்ன பண்ண போய் அவன் செத்தான்? உன்னதான் கேட்குறேன், சொல்லு. உனக்கு தேவையானதை முடிச்சுக்கிட்டு அவனை கொன்னுட்டியா? சொல்லு, கேட்டுக்கிட்டு இருக்கல. ஒருவேளை உன் புருஷனை நீயே கொன்னு சூட் கேஸில் போட்டு ஆற்றுல வீசிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கியா? இதே மாதிரி இன்னும் எத்தனை பேரை கொண்டு இருக்க? அந்த பாடிலாம் இப்போ எங்கே இருக்கு? கேட்குறல்ல, சொல்லு.
இப்படி வாயை மூடிக்கிட்டே இருந்தேன்னா உங்ககிட்ட எப்படி விஷயத்தை வாங்குறதுன்னு எனக்கு தெரியும். அதனால ஒழுங்கா எல்லாத்தையும் சொல்லிடு. என் மனசுல இருக்கிறது சந்தேகம்னு நீ சொன்னியே, அப்ப இது யாரோட கால்? இங்க பாரு ராதிகா, கடுப்பேத்தாத. நான் வீட்டுக்கு வந்துட்டேனா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கால் பண்ணிருப்பாங்க. இவ எதுக்கு உனக்கு தங்கோட மெசேஜ் பண்றா? இங்க பாரு, அவ அப்படிதான். ஆபீஸ்ல எல்லாரும் தங்கம் தான் சொல்லுவாங்க. வீட்டுக்கு வந்துட்டான்னு செக் பண்ணதுக்கு கால் பண்ணிருப்பாங்க. என்ன நீ குழந்தைன்னு நினைச்சிட்டியா? இதெல்லாம் புரியாம இருக்கிறதுக்கு இதுக்கு மேல என்னால பொறுத்துட்டு இருக்க முடியாது. பொறுத்துக்க முடியாதுன்னா போய் தொலைடி. என்ன கர்மண்டா இது? வந்ததுல இருந்து சாகடிச்சிட்டு இருக்க. உன்ன மாதிரி ஒருத்தன் கூட வாழ்றதே வேஸ்ட். என்கிட்ட இவ்ளோ அழகா போய் சொன்ன, உன்னை போய் நம்பின பாரு. என்ன சொல்லணும்? உனக்காக என் தப்பெல்லாம் திருத்திக்கிட்டு நான் வாழணும்னு நினைச்சேன் பாத்தியா? ஐயோ, ஒழுங்கா வாய மூடிடு. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. நான் அப்படிதான்டா பேசுவேன். உன்னால என்ன பண்ண முடியும்? என் அப்பா அம்மா கூட என்ன கை நீட்டி ஊராடி அடிச்சது கிடையாது. நான் உன்னை அவ்வளவு சீக்கிரத்துல விட்டுற மாட்டேன். நான் எனக்கானதை யாருக்காகவும் எப்பவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். நான் உன்னையும் உன் கூட இருக்கிறவளையும் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. அதுக்கு முன்னாடி நான் உன்னை எதுக்கு சிரிக்கிற? பைத்தியமா உனக்கு? கேக்குறல சொல்லு.